வணக்கம். இன்னைக்கு நட்சத்திர வரிசையில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பூர நட்சத்திரத்தோட முழு பலன்கள் பார்க்கலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்சத்திர அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால காண்பவர்களை கவர்ந்திழுக்கும் கட்டழகு கொண்டவர்களாக இருப்பாங்க. அழகான ஆடை அணிகலன்கள் அணிவதில் பிரியர்கள். எப்போதுமே மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கவங்களுக்கு பகட்டான வாழ்க்கை வாழ விரும்புவாங்க. வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. தன்னம்பிக்கை மிக்கவராகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. ஒரு உதவி கேட்கும் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பாங்க. எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை சார்ந்திருப்பது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. பின்னாடி வரப்போற விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறன் பெற்றவர்கள் தான் இவங்க. இயல்பான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு காட்டுவாங்க. அதோட எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்துல சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவாங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையால் மற்றவர்களை விட எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அடுத்து கல்வி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வியில சிறந்து விளங்குவாங்க. கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டுவாங்க. புத்திசாலிகளாகவும் விளங்குவாங்க. தத்துவங்களை கற்பதில் ஈடுபாடு அதிகமாக ஈடுபடுவாங்க. அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களுக்கு என்ன தொழில் இதாகும் அப்படின்னா, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதிரும் சம்பாதிக்கும் யோகம் இவங்களுக்கு இருக்கும். சுற்றுலாத்துறை, பொதுமக்கள் தொடர்புடைய துறை, வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க. சிலர் புத்தக வியாபாரியாகவும், பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்பவர்களாகவும் இருப்பாங்க. சூதாட்டத்தின் வாயிலாகவும் பணம் சேரும் யோகம் இவங்களுக்கு இருக்கு. கலை, இசை, அரசியல், ஆன்மீகம், ஆடல் போன்ற துறைகளிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள். அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பதால் மனைவி பிள்ளைகளை மட்டுமல்லாது உற்றார் உறவினர்களையும் தன் வசப்படுத்தி வச்சிருப்பாங்க. பிறருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரங்க. பெற்ற பிள்ளைகளால் நற்பலன்களை அடைவார்கள். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். இயற்கை உணவுகளை விரும்பி உண்பார்கள். அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட நோயின் விளைவுகளை மத்தியம வயதில் சந்திப்பார்கள். சிற்றின்ப பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். சர்க்கரை வியாதி, மனநல பாதிப்புகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரத்தோட குணங்கள். பூர நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ராசி சூரியன். காண்பவர்களை கவர்ந்திழுக்கும் வசீகரம் இருக்கும். யதார்த்தமானவர்கள். ஆன்மீக தேடல் இருக்கும். எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையில ஆழ்ந்திருப்பாங்க. கருணையும் இரக்கமும் கொண்டவர்கள். பேச்சாற்றல். மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள். எதையும் முன்கூட்டியே அறிவும் திறமும் பெற்றவர்கள். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவர்கள். சற்று முன்கோபிகளாக இருப்பாங்க. பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடல் கடந்து சென்று வாணிகம் செய்யும் அமைப்பை பெற்றவர்கள் தான் இவங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில சிறந்து விளங்குவாங்க. தத்துவத்தில் ஆர்வம் காட்டுவாங்க. பெற்றோரை மதிக்கக்கூடியவர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக பம்பரமாக சுழல்வார்கள். எந்த வேலையும் உடனே செய்து முடித்து விடுவார்கள். தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. புத்திசாலிகளாகவும் எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்களாகவும் விளங்குவாங்க. கடின உழைப்பினால் புகழையும் பொருளையும் ஈட்டுவாங்க. உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். பயணங்களில் விருப்பம் கொண்டவர்கள். மத்தியம வயதில் வீடு மனை சொத்துகள் வாங்கும் யோகத்தை பெற்றுவார்கள். செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள். பங்குச்சந்தையில் வருவாய் வரும் வாய்ப்புள்ளது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் தான் இவங்க. நடிப்பு துறையில் சிறந்து விளங்குவாங்க. மற்றவர்கள் நலனுக்காக எதையும் தியாகம் செய்பவர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். சிறந்த குடும்பஸ்தராகவும் பெரிய வியாபாரியாகவும் அரசியல் ஆதாயம் பெறுபவர்களாகவும் இருப்பாங்க. பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க முதல் பாதத்தை சூரியன் ஆட்சி செய்கிறார். நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. சிறந்த நினைவாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்கள். எந்த விஷயத்தையும் போராடி எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருப்பாங்க. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 2ஆம் பாதத்தை புதன் ஆட்சி செய்கிறார். அனைத்து திறமைகளும் இருந்தாலும் கூட நிறைய தோல்விகளை எதிர்கொள்வார்கள். தனக்கு ஒரு நியாயம், பிறருக்கு ஒரு நியாயம் என்ற எண்ணம் கொண்டவர்கள். தோல்வியே தாங்க மாட்டார்கள். பிறரை சார்ந்து வாழ நினைப்பவர்கள். தெய்வ பக்தி கொண்டவர்கள். பூரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கிரன் இதன் அதிபதி ஆகிறார். ஓவியம், சிற்பம், புகைப்படம் போன்ற துறையில ஈடுபாடு உள்ளவர்கள். பேராசைக்காரர்கள். பிறரை பற்றி கவலை கொள்ளாமல் தன் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்துக் கொள்வார்கள். பூரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க செவ்வாய் 4ஆம் பாதத்தை ஆட்சி செய்கிறார். எதிலும் அவசரம் காட்டுபவர்கள் தான் இவங்க. எவ்வளவு வேகத்துல சேமிக்கிறாங்களோ அதே அளவு செலவு செஞ்சிருவாங்க. திட்டமிடுதல் இருக்காது. தெரியாமல் செய்யும் தவறுகளால் பல இன்னல்களை அனுபவிப்பாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் துன்பங்கள் நீங்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில். தாயார் பிரகன் நாயகி.
பெரிய நாயகி. தங்களது தோஷங்கள் நீங்க பூர்வ நட்சத்திரக்காரர்கள் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். கிரகதோஷம், நாகதோஷம், மனநோயாளிகள் அம்மனிடம் உள்ள ஸ்ரீ சக்கரத்தை நினைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.